ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான நம்ம தமிழ்நாட்டு ட்ரெடிஷ்னல் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ஸும் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான அசத்தலான ஒரு கத்திரிக்காய் தொக்கு. இதுக்கு கத்திரிக்காயை தவிர பார்த்திங்கன்னா மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம பேசிக்காக நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் தொக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து இங்கே கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு தோலை உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு, ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய். இப்போ நம்ம கத்திரிக்காய் தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து நல்லெண்ணெய், நம்ம சமைக்கிற எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு போட்டுடலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வந்து வதங்கணும். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும், நல்லா ஜூஸி ஆகணும், தொக்கு மாதிரி ஆகணும். இப்போ தக்காளி வதங்கட்டும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பூண்டு சேர்த்துடலாம். நான் வந்து அந்த பூண்டை வந்து கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நம்ம வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து நான் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ப வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இதுலேயே வந்து தனியா, அதுக்கப்புறம் மற்ற மசாலா எல்லாமே இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இதையும் வந்து இப்போ ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம்.
உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த தொக்கு மாதிரி கொஞ்சம் கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 7-8 நிமிஷம் வந்து இது நல்லா வேகட்டும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடட அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.